வணக்கம். ஏற்கனவே 2 வீடியோ வெளியிட்டிருக்கேன். எல்லாரும் பார்த்துருக்கீங்க. இது 3வது வீடியோ. என்னுடைய சேனல் பெயரு ஆண்டனி பிரதர்ஸ். இந்த சேனலுடைய நோக்கம் பொலிட்டிக்கல் இஷ்யூ, பப்ளிக் இஷ்யூ அண்ட் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்னா கொஞ்சம் காமெடி கலந்த விஷயங்கள் நிறைய வரும். பப்ளிக் இஷ்யூனா பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அரசியல் இஷ்யூன்னா தெரியும், அது என்ன நடக்கும் நாட்டு நடப்புக்கு, அதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது. இது எல்லாம் கலந்த கலவை தான் நம்ம சேனல். இட் இஸ் எ கமர்ஷியல் சேனல். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், என்னை உற்சாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். கமெண்டில் தெரிவிங்க, உங்கள் கருத்தை தெரிவிக்கும் போது அதை நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். சில குறைகளை நீங்கள் சொல்லும்போது நான் திருத்திக்குவோம்ல. சரி, இன்றைய நிகழ்வுக்கு வருவோம். இன்றைய தலைப்பு என்னன்னா, பப்ளிக்கை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், இலவச ஒப்பனை அறை. சென்னையில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அது என்ன இலவச ஒப்பனை அறை? அதாவது நான் சின்ன வயசு சென்னைக்கு வந்தோம்னா அங்கங்கே பார்ப்பேன், கட்டண கழிப்பிடம்னு இருக்கும். உள்ளே போனால் 1 பாத்ரூம் போனால் 50 காசு, 2 பாத்ரூம் போனால் 2 ரூபா, சில இடத்துல 1 ரூபா, இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. சரி, கட்டண கழிப்பிடம் நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்கன்னு உள்ளே போனால் ஐயோயோ ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனுடைய பரிமாண வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அதான் இலவச ஒப்பனை அறை. கொஞ்சம் தமிழில் நல்ல பேர்லாம் வச்சு அதை கொஞ்சம் அப்படி பாலிஷ் பண்ணி சொல்கிறாங்க. அது கேட்கும் போதே காதுக்கு அருமையாக இருக்குது. என்னடா இலவச ஒப்பனை அறை, இப்படிலாம் தமிழில் பேசலாமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இதனுடைய நோக்கம் என்னன்னா, போன ஆண்டு அரசாங்கம் தான் இதை கொண்டு வந்தது. மக்களுக்கு சுத்தமான ஆரோக்கியமான கழிவறைகள் கிடைக்கப்பெற வேண்டும். இதுதான் அதன் நோக்கம். சென்னையில் 471 கழிவறைகள், அதாவது 474 கழிவறைகள் கட்டினாங்க. இருக்கை கழிவறைகள் அதில் இருக்கு. சரி, இவங்க நோக்கம் நல்ல நோக்கம் தானே அப்படின்னு நினைச்சு பார்த்தா, உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அது எப்படி இருக்குதுன்னு. அதாவது பொதுவா இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க அப்படித்தான் இருக்கு. நம்ம இங்க சென்னை கார்பரேஷன் மெயின்டைன் பண்ணுதுன்னா அங்கங்க நகராட்சி அப்படி பண்றாங்க. நானும் தமிழ்நாட்டுக்கு சில இடத்துக்கு நான் போவேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னும் அல்லது ஒரு பொது இடத்துல அங்க ஒரு காமன் பாத்ரூம் இருந்துன்னு போனா உள்ள போயிட்டா நரகத்துக்கு போன மாதிரி இருக்குங்க. ஐயோயோ, இதுக்குன்னே எங்கேயாவது அவுட்டர் எங்கேயாவது ஓட வேண்டியதா இருக்கு. ஏன் இதை ஒரு சீரியஸாவே யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒன்றும் புரியல. அதாவது இப்போ சென்னையில ஒரு இடத்துல பஸ்ஸில் காத்துட்டு இருக்கோம். வேண்டாங்க, இந்த கோயம்பேடுக்கு போங்க, அங்கேயும் இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது. அங்கே அவ்வளோ மக்கள் வராங்க போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் எப்பவுமே நமக்கு பாத்ரூம்னா அது ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்க, அந்த கல்ல இந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. மேலே டேப் இருக்கும். அந்த டேப்பை திறந்தால் தண்ணி வரும். நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டு அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் உள்ளே போனால் 100 பேர் 200 பேர் அதில் போயிட்டு போகிறாங்க. ஒன்றுக்கு இருந்தது மேலே இன்னொருத்தன் ஒன்று இருக்கிறான், போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நம்ம போய் அதிலே தான் இருக்கணும்னா தண்ணி வராது. ஒரே கவுச்சுன்னா தேடிக்கும். எல்லாம் இருக்கும், திறந்தா தண்ணி வராது. இதுதான் சென்னையில் எல்லா பக்கம் இருக்கு, ஒரே கவுத்து நாத்தம். சரி, லேடிஸ் டாய்லெட் எப்படின்னு பார்த்தா நம்ம போய் பார்க்க முடியாது. அங்கேயும் அது எப்படி தானே, இங்கிருந்து அங்கேயும் அப்படி தானே இருக்கும். பாவம், அவங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது இப்போ ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நம்ம பல பேர் ஒண்ணுக்கு இருக்கிற இடத்துல நாம போய் ஒண்ணுக்கு இருக்கும்போது அந்த கிருமி அங்கே தயங்கி நிற்கிற அந்த கிருமியானது நம்ம ஒண்ணுக்கு அடிக்கும் போது அது வழியாக நம்ம யூரின் பைக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போனா யூரின் தொற்று வியாதி வரும். இந்த தொற்று வியாதி வந்தால் எவ்வளவு அவஸ்தைப்படணும். சில நேரம் நம்ம உயிரையே வாங்கிறோம். அப்பேற்பட்ட நோயெல்லாம் இதுல வருது. ஸோ இதை பார்க்கும்போது அரசாங்கம் இதில் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். இந்த இலவச ஒப்பனை அறைக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டீமை போடணும். இப்போ வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, வேண்டாம் இப்போ லண்டனே வச்சிங்களேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும். சர்ன்னு வீட்டுக்குள்ளே வருவாங்க, திறந்து பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா கக்கூஸ் பாத்ரூம்னா நல்லா இல்லைன்னா உடனே ஃபைன்.
அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க பொதுவாக நல்லா சுத்தமாக இருக்கக்கூடியவங்க, அவங்க பயந்துக்கிட்டே அதெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க. இப்போ வெளிநாட்டில இருந்து எவ்வளோ கம்பெனி வருது. இந்த கம்பெனிங்க எல்லாமே சின்ன சின்ன கம்பெனிங்க போய் அவங்க கிட்ட போய் ஆர்டர் கேட்பாங்க. சப் ஆர்டர் உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுக்கு. அவன் வந்து கம்பெனி பேர்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நேரா கம்பெனிக்கு வருவான். கம்பெனிக்கு வந்து அவன் கம்பெனி வரலாறு, அவன் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறான், எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து ஆர்டர் கொடுக்க மாட்டான். நேரா அவன் டாய்லெட் பாத்ரூம் தான் போவான். போய் திறந்து பார்த்தா அது நல்லா சுத்தமாக இருந்ததுன்னா அப்பந்தான் அவனுக்கு ஆர்டர் கொடுப்பான். ஏன்னா அதுலேயே அவன் கேரக்டரை கண்டுபிடிச்சிருவான். இவன் ஒழுங்காக ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவான், கரெக்டாக டெலிவரி கொடுப்பான், பெர்ஃபெக்டாக செய்வாங்கிறத அந்த வச்சு அடிப்படையை வச்சு கண்டுபிடிச்சிருவான். அதை மாதிரி நம்ம வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியில் நம்ம தமிழ்நாடு முன்னுக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்தால கல்வியில் முன்னுக்கு வந்துட்டோம், எக்கனாமிக்லையும் நல்லா முன்னுக்கு வந்துட்டோம். ஆனால் ஆரோக்கியமான சுகாதாரத்துலேயும் முன்னுக்கு வந்துட்டோம். நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிசன் நிறைய கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா டெவலப் ஆகிருக்குது. இந்தியாவில் எங்கேயுமே அப்படி கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கிடைக்குது. ஆனால் அது கீழே சுகாதாரம்னு ஆரம்பிக்கிற இந்த ஆரம்ப நிலை, அதாவது இலவச ஒப்பனை அறை, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த விஷயத்தை மாற்றணும். அதுக்கு கவர்மெண்ட் நினைச்சதான் முடியும், தனி மனிதர்களால் முடியாது. அதுக்கு ஒரு டீமை போடுங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் இது நடக்குது. எல்லா பகுதியிலும் இருக்கிற அந்த பாத்ரூம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளை போடுங்க. காசு கூட வாங்கிக்கிங்க, அது கூட இலவசம் வேண்டாம். ஒரு ரூபா, 2 ரூபா, 5 ரூபா கூட வாங்கிங்க. உள்ளே போயிட்டு வந்தால் நல்லா தண்ணி ஃப்ளோ நல்லா சுத்தமாக இருக்கணும். உள்ளே போயிட்டு வந்தாலே மனுஷனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம். உள்ளே போயிட்டு வந்தாலே ஏன்டா நம்ம பிறந்தோங்கிற மாதிரி அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அது இந்த கவர்மெண்ட் எடுத்து செய்யணும்னு நம்புகிறேன். ஏன்னா இதுதான் பேசிக். இது சுத்தம் இருந்தது, இது நல்லா இருந்ததுன்னா நம்ம வளர்ச்சி எல்லாமே உண்மையிலே நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.